சாச்சா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இந்த கால்ல இருந்து கையெல்லாம் உடம்பெல்லாம் எரியுது சாச்சா. உடம்பு எரியுதா? உடம்பு எரியுச்சுன்னா 2 பக்கெட் தண்ணி அள்ளி ஊத்திட்டா சரி, உடம்பு எரியாது. நீ புதுசா எதுவும் வாகனம் எடுத்தா? புதுசா வாங்கணும்னு சொன்னா நான் பைக் ஒன்று எடுத்தேன். பைக் எதுவும் எடுத்தா? அதான் நான் சொன்னேன், புதுசா என்னமோ சரி எடுத்தா நீ வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டியா? வாட்ஸ்அப்ல நான் நேற்று ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டேன், புது பைக் ஒன்று எடுத்துக்கிறேன்னு சொல்லி. புதுசு பைக் ஒன்று வாங்கணும்னு போட்டேன். இப்போ நான் சொல்ற மாதிரி போடணும். எப்படி தெரியுமா? இன்றைக்கு ஸ்டேட்டஸ் வை எப்படி சொன்னா, நான் புது பைக் வாங்கினேன், வாங்கி மரத்துல முட்டி உளுந்து உடஞ்சி நொறுங்கிட்டுன்னு சொல்லி போடு ஸ்டேட்டஸ். ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஸ்டேட்டஸை போடு, செஞ்சு பாரு. நீங்க சொல்ற மாதிரி அப்படி போட சொல்றீங்களா ஸ்டேட்டஸ்? சரி நான் போட்டேனே. 3 days later. இப்பதான் உன்னை பார்த்தா மாப்பிள்ளை மாறிக்கிறார். சென்னன் பாத்தியா? நீங்க சொன்ன மாதிரி நான் ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டேன், அதே ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டேன். வேற லெவல்ஸ் ஆச்சா. உங்களுக்கு நான் பொடி ஸ்ப்ரே கொண்டு வந்துக்கிறேன் தாரன். நாம சந்தோஷமா இருந்தா நாம ஸ்டேட்டஸ் வைக்கணும். எப்படி தெரியுமா? நான் மகாவலியில் இருக்கிறோம்னு தான் ஸ்டேட்டஸ் வைக்கணும். அப்படி வச்சா தான் நம்மளோட சொந்தக்காராக சந்தோஷப்படுவா. உங்களுக்கு தெரியும் தானே சாச்சா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வெளிநாட்டுக்கு போனேன்னு. கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே கடனை வாங்கி வெளிநாட்டுக்கு போனேன். அங்கே பட்ட கஷ்டம் உண்டு, கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம் இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டை கட்டுறேன். நான் வெளிநாட்டில் இருக்க போகல எல்லாரும் கேட்குற எப்போ நாட்டுக்கு வாரேன், எப்போ நாட்டுக்கு வாரேன். சரி நான் நாட்டுக்கு வந்த பிறகு போகலையா மருவா வெக்கேஷன் முடிஞ்சா இப்படி கேட்குறாங்க. சரி ஆசைக்கு ஒரு பைக் ஒன்று தான் எடுத்தேன். பைக் ஒன்று எடுத்து ஆசைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சேன். அதோட முடிஞ்சு பாடம். எல்லா ஏரியாலையும் ஒவ்வொரு கூட்டம் இருக்கு தெரியுமா? அது என்ன கூட்டம் நான் சொல்றேன், முடிவை கேட்டுக்கும். ஒரு கூட்டம் இருக்குது, மற்றவன் என்ன செய்யறான், அவன் என்ன எங்க வீடு கட்டிக்கிறான், அவன் புதுசாக எங்க கடை திறந்துக்கிறான், அவன் என்னென்ன வியாபாரம் பண்ணான், அவன் எப்படி இந்த வீடை கட்டினான், இப்படி யோசிச்சு ஒரு கூட்டமே. இன்னொரு கூட்டம் எப்படி தெரியுமா? நமக்கு முன்னால அப்துல் கலாம் தெரியுமா, இந்தியாவில் பெரியாள், அவர் மயக்காய்ப்பானல். ஓ நீங்க நல்லா அறிக்கணும், உங்களோட வளர்ச்சி நான் பாராட்டேன் எல்லாமே சொல்வானல். ஆனா நமக்கு பின்னால மைந்த வேலை பார்ப்பானல். அதான் 2வது கூட்டம். இப்ப நாம என்ன செய்யோம்டா, இந்த 2 கூட்டத்தையும் தாண்டி தான் நாம பயணிக்கும். செய்ய வழி இல்லை, எல்லாமையும் ஃபேஸ் பண்ணத்தான் விளங்குதா?